சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல மணப்பாறை முறுக்கு பண்ண போறோம். அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணக்கூடியது. எதையும் வறுத்து அரைச்சு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. உளுந்த மாவு, கடலை மாவு எதுவுமே தேவை கிடையாது. 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு 2 கியூப் பட்டர், 2 கப் அரிசி மாவு, ஜீரகம், எள்ளு இவ்வளோ தான் உங்களுக்கு தேவைப்படும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுலேயே அது நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் தெளிச்சிட்டு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். ரொம்ப கடினமாக பண்ணிங்க அப்படின்னா முறுக்கு உடையும். ரொம்ப லூஸாக பண்ணால் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது முறுக்கு குழலில் போட்டுட்டு டைரெக்டாக ஆயிலையும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம், மினி முறுக்கு மாதிரி. இப்போது இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சா ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அந்த ஆயில் சத்து அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் இதை செய்யலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, டீக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் புளி சாதத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இதனோட டீட்டெயில் வீடியோ உத்தமி கிச்சனில் இருக்கும்.